அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இந்த இணைவு ஏற்படக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம், இந்த மாதத்தில் இந்த இரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய நிபுண யோகம், இந்த யோகத்தினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இனிமேல் வரக்கூடிய இந்த காலகட்டம் இந்த கிரகங்களால் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசி தொழில் ராசி. அப்படின்னா உழைப்பு உங்களுடைய ராசிக்கு உழைப்பால் உயர்வீங்க, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டுவீங்க. இந்த வேலையை இப்படி செய்ப்பா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். அது மட்டும் கிடையாது, அதிர்ஷ்டத்தையெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா எப்போவுமே உழைப்பு நம்புகிறவங்க அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க. கடவுளை நினைப்பீங்க, ஆனால் அதே ஒரு வேலையாக அங்கே போகிறது இங்கே வர்றது அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நம்ம வேலையை கடமையை செய், பலனை எதிர்பார் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சினால் அமோகமான வளர்ச்சி அடையக்கூடிய ராசி அதாவது மகர ராசி. அப்பேற்பட்ட உங்களுக்கு சொல்லணுமா, இந்த ஒரு 7-8 வருஷ காலமாக என்னென்ன கஷ்டங்கள் எப்படி பாதிப்புகள் அடையணுமோ எல்லாமே அடைஞ்சிருப்பீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எல்லாமே கண்டிப்பாக உங்களுடைய கண் பார்வையில் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா சம்பாரித்த வருமானம் ஜாஸ்தி, ஆனால் நான் ரொம்ப இழந்துட்டேன், இன்றைக்கி கடன் கட்டிகிட்டு இருக்கிறேங்க, கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த கடன் சுமைகளை எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனசில் ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் கிடையாது, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்திலையும் சில பாதிப்புகளை அடைஞ்சிருப்பீங்க, மருத்துவ செலவுகள் பண்ணியிருப்பீங்க. இந்த மருத்துவ செலவுகளால் இது நம்ம செய்தும் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இன்னும் கிளியர் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும். அதனால் வைத்தியங்களும் தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு தனக்கு இருக்கும் இல்லையா, தன் குடும்பத்தில் தாய் தகப்பன் இல்லையா, குடும்பத்தில் வாரிசுகளுக்கு இந்த மாதிரி மாறி சில கஷ்டங்கள் உண்டாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் இருந்து இருக்கிறவங்க நம்ம மகர ராசிக்காரர் எப்படி இருப்போம், நமக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு மாற்றங்கள் பிறக்குமான்னு நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாற்றம் ஏதாவது இந்த ஒரு சூரியன் புதன் இந்த இணைவும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஏற்படுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதலான பதிவாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா இந்த பதிவு நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கணும், ஒரு உற்சாகத்தை பிறக்கணும், உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது நான் சொல்கிறேங்க. ஏன்னா சிரமப்பட்டவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் வருதுன்னா அதனால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் கண்டிப்பாக உண்டாகும். ஆனால் இந்த பதிவு அதை சார்ந்ததாக இருக்குங்க. ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி உச்ச பலம் பெறுறாரு. சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் அதாவது இணைய போகிறாரு புதனோட. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த சூரியன் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இந்த நிபுண யோகம் என்ன ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னா, பாக்கியாதிபதி வீட்டிலேயே இருக்கிற போது நமக்கு என்ன ஒரு எதிர்பார்க்குறோமோ, என்ன ஒரு பிரச்சனைகளை நம்ம தீர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பிரச்சனைகளை நாம் தீர்த்துக்கவும் முடியும், சில வாய்ப்புகளை பயன்படுத்திக்கவும் முடியும். சிலருக்கு பார்த்தோம்னா வேலை இழப்புகளில் இருந்தவங்களுக்கு ஒரு வேலை தேடுறது, ஒரு வெளிநாடு வெளிப்பிரயாணங்கள் போகணும், நான் நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல படிப்பு படிச்சிருக்கிறேன், எனக்கு படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் இருக்குதுங்க, ஏதோ கடமைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு போயிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த வேலையை விட்டு ஒரு புதிய ஒரு நல்ல உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு அந்த 8ஆம் அதிபதியாக 9ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சில சொத்துக்கள் பிரச்சனை, அப்புறம் பூர்வீகத்தில் போய் வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டாங்க இந்த சமயத்தில். சரிங்களா? அதுக்கு மாறாக
உங்களுடைய அதாவது முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் ஒரு சாமி கும்பிட்டுருக்குறோம். சில பேருக்கு குலதெய்வமே எனக்கு தெரியலைங்க, நான் வேறு சம்மந்தம் ஏதோ கும்பிட்டுருந்தாங்க, அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா, குலதெய்வத்தை முன்னோர்கள் ஏதாவது நம்ம சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை நம்ம குலதெய்வம் தெரியும், நான் அந்த வழிபாடு தான் பண்ணிகிட்ருக்கிறேங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல போனோம்னா, கண்டிப்பாக இந்த புதன்கிறது ஆட்சி பெறும்போது, அதாவது விஷ்ணுவுடைய அம்சம் கொண்ட பெருமாள், அந்த பெருமாளுடைய ஸ்தானம் தான் இந்த புதன் அப்படின்னா பித்தைக்காரகன். அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி போயிட்டு வர்றது, ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது, இல்லையா நம்ம அவ்வளோ தூரம் போக முடியலைங்கிற போது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் செய்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் குறையும், எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் அமையும். இதுதான் இது. சிலர் பார்த்தோம்னா சில கை கெட்டு வாய்ப்புகள், ஆனால் நமக்கு அதை கைவிட்டு போயிடுச்சு, கை கெட்டுச்சு வாய் கெட்டலன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையிலேயே கூட சில கசப்புகள் உண்டாயிட்டு இருக்கும், மன வாழ்க்கையிலே கசந்து போச்சு, பிரிவினைகள் ஆகிப்போச்சு, சிறு சிறு சங்கடங்களோட ரொம்ப பெருசாக ஆகுதுங்க, மனசு விட்டு பேச முடிய மாட்டேங்குது, இன்னைக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு, இப்படிலாம் இருக்கும். சரி வந்துடும், சரிப்படுத்திக்கலாம். சரிங்களா? அப்புறம் சிலருக்கு டைவர்ஸ் ஆகிப்போச்சு, கல்யாணம் பண்ணி ஒன்று ஒத்து வராமலேயே போயிடுச்சுங்க, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண கல்யாணமே இன்றைக்கி வெறுத்து போச்சு, மறுவாழ்க்கைக்கு இது பண்ணலாமான்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காலகட்டம் சரியாக அமையலை, சரியான பெண் அமையலை, இல்லை ஆண் அமையலை, பெண் ராசியாக இருந்தால் ஆண் ராசி அமையலை, இந்த மாதிரி தாமதங்கள் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த 5ஆம் இடம் 7ஆம் இடம்ங்கிறது அந்த உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கர்ம பலன்கள் இருக்குதா இல்லை சுப பலன்கள் இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த மாதத்தில் பரிவர்த்தனைகள் செய்யுங்க, நல்லா இருக்கும். ஏற்கனவே செய்தோம் சரியாகலை அப்படிங்கிற போது இந்த ஒரு முறை அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள். வினைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் பண்ணும்போது அதுக்குன்னு எப்போவுமே எல்லாம் ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வழிமுறைகள் நம்ம செய்தால்தான் அது பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் சிலருக்கு திருமணமாகி புத்திர பாகியங்கள் இல்லாமல் இருக்குது, எல்லா கோயிலுக்கு போனோம் வைத்தியம் பார்த்தோம் சரியாகலை அப்படின்னா நிச்சயமாக இயற்கையாகவே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது பாக்கியம் அப்படின்னா திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படின்னா நமக்கு ஏதாவது தடங்கள் ஆனதுக்கு இது வரைக்கும் ஆச்சு, வைத்தியம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ பார்த்த வைத்தியத்தில் ஓகே ஆயிடுச்சு, கொஞ்சம் வைத்தியம் மாற்றி பண்ணுங்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் சரி வரல, இங்கே போங்க. ஒரு கோயிலுக்கு போனோம், இன்னொரு கோயிலுக்கு போகலாம், வேறு கோயிலுக்கு போகலாம். அப்படி ஏதோ ஒரு மாற்றங்கள் அடைங்க. இல்லையா, ஒரு வீடு குடியிருக்கிறீங்க, அந்த வீட்டில் ஒரு வாடகை வீடுன்னு வச்சுங்களேன், இந்த வீடு வந்து வடக்கு வாசலாக இருக்குது, கிழக்கு வாசலுக்கு போகலாம். இல்லையா வந்து தெற்கு வாசலாக இருக்குது, மேற்கு வாசலாக இருக்குது, சரி வரல, மாற்றி இடம் மாறுறது, வீடு மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு மாறுதல் பிறக்கும். அப்படின்னா இந்த ஒரே மாதத்தில் நான் எல்லாமே எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதத்தில் முடிவெடுங்க, சரிங்களா? அடுத்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. அது 2 மாதமானாலும் சரி 3 மாதமானாலும் சரி, இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி அது சாதகமாக இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறதுங்க, சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு இயற்கையாக சொல்ல போனோம்னா சில வேறுகிட்ட பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தால் கூட சரிங்க, விட்டு கொடுத்து போங்க. மனசுக்கு பட்டது பேச வேண்டாம், மற்றவங்களுடைய குறைகளை எடுத்து சொல்ல வேண்டாம். தப்பை பண்ணாலும் கண்டுக்காமல் இருங்க, சரியாயிரும். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பழி உங்கள் மேலே வந்துடும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது மட்டும் கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் அதாவது தேவையில்லாத பண நெருக்கடிகள் இருக்கிறது கண்டிப்பாக சரியாயிரும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை சரிப்படுத்தக்கூடிய சில வாய்ப்புகளும் அமைஞ்சிரும். இப்படி சில விஷயங்கள் வந்து நீங்கள் பொறுத்து நிதானமாக கொண்டுட்டு போனீங்கன்னா அது சக்ஸஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக. மகர ராசி அன்பர்கள் தன்னம்பிக்கையாளர்கள், உழைப்பாளிகள், உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன்கள் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக இறைவன் மட்டும் இல்லை, அதாவது இறைவன் பலத்தோடு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி கிரக பயிற்சிகளால் பலன்கள் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் பிறவி ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் என்ன யோகங்கள் இருக்குது, என்ன கர்ம பலன்கள் இருக்குது, எந்த கோயிலுக்கு போகணும், எந்த பரிவர்த்தனைகள் செய்யணும், இந்த நேரத்தில் இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வேலையை செய்யலாமா, இந்த வீடு வாசல் நமக்கு
வாஸ்து பிரகாரம் நல்லா அமைஞ்சிருக்குமா அமையாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்க. எல்லாத்த விட இந்த நேரம் நல்ல நேரமாக இருந்தால் சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சில நேரம் சரியில்லாமல் தசாபுத்தி பாதகமாக இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதற்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நபருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.